ஒரு குழம்பு செய்ய போகிறேங்க. அது வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் துவரம்பருப்பு வந்து 1/4 கப் எடுத்துருக்கிறேன். அதை குக்கரில் போட்டு 2 டைம் வாஷ் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சு ஒரு விசில் விட்டு எடுத்து வச்சுக்கலாங்க. பருப்பு வெந்துருச்சு, நான் எடுத்து வச்சுருக்கிறேன். நான் இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துலாங்க. அது சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன், ஒரு 10-15 வெங்காயம் எடுத்துருக்கேனுங்க. ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேனுங்க. அதுக்கு வந்து மல்லி 1/2 ஸ்பூனு, சீரகம் 1/2 ஸ்பூனு, ஒரு 10-15 மிளகுங்க, 2 மிளகாய் வரமிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன், 2 பூண்டு தட்டி வச்சுருக்கேனுங்க, கொஞ்சம் கருவேப்பிலை, 2 கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு பொரிஞ்சிச்சுங்க, நம்ம சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். அப்போ இதெல்லாம் போட்டுக்கலாம், மிளகு சீரகம் இதெல்லாம் எல்லாமே போட்டுடலாம். வதங்கி வச்சுங்க. வெங்காயம்லாம் வதங்கிடுச்சுங்க. நம்ம இது தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி 2 போட்டுக்கலாங்க. 2 நிமிஷம் வதங்கி வச்சுங்க. அதுக்கப்புறம் நம்ம பருப்பு போட்டுக்கலாம். பாருங்க, தக்காளி வதங்கிடுச்சு. பருப்பு ஊற்றிக்கலாங்க. அது தேவையான மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் இது தேவை உப்பு போட்டுக்கலாம். முதல்ல கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோம், பார்த்து போட்டுக்குங்க. இது தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. இந்த குழம்பு கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும், கெட்டியாக வைக்கக்கூடாது. ஒரு 10 நிமிஷம் கொதிக்கிட்டு நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். பருப்பு ரெடி ஆகிடுச்சு, 10 நிமிஷம் கொதிச்சுது. எல்லாம் நல்லா வெந்து எல்லாம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ மல்லித்தலை போட்டுக்கலாங்க. கொஞ்சம் பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க. துவரம்பருப்பு குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நீங்கள் எப்பவுமே ஒரே மாதிரி வெங்காயம் மிளகாய் மட்டும் போட்டு தாளிச்சு பருப்பு சாப்பிடுவோம். இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பருப்பு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதே மாதிரி சூடான சாதத்துக்கு வச்சு ஒரு அப்பளம் வச்சு சாப்பிட்லாம். டேஸ்ட்டாக இருக்குங்க. கொஞ்சம் நெய் விட்டு சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். நீங்கள் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள். பிடிச்சின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோ இதே மாதிரி நல்ல ரெசிபியில் சந்திக்கிறேங்க.